ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம ஸ்ட்ராபெரி பழத்தில் கேசரி செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம் சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போடுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். எப்படி ஸ்ட்ராபெரி பழத்தில் நம்ம கேசரி செய்கிறோம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இப்போ தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். ஸ்ட்ராபெரி கேசரிக்கு ஸ்ட்ராபெரி பழம் இருக்குது, நான் அது ஒரு பாக்ஸ் வாங்கியிருக்கேன். அப்புறம் முந்திரி, திராட்சை, ரவை, நெய், சுகர். அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து ஏலக்காய் பவுடர். இதுதான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி. இப்போ எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். முதல்ல ஸ்ட்ராபெரி பழத்தை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நல்லா ஹீட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம முந்திரி திராட்சையை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து நான் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். முந்திரி பருப்பு அதில் சேர்த்துக்கிறேன். முந்திரியை வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ட்ராபெரியில் செஞ்சால் கேசரி. நம்ம கலரெலாம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல, அந்த ஃப்ரூட்ஸ் கலர் தான். இது கூடயே நான் திராட்சையும் சேர்த்துக்கிறேன். இப்போ தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுப்போம். இப்போ தனியாக எடுத்தாச்சு. நான் வந்து ரவை வந்து 1 கப்பு சேர்க்க போகிறேன். ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த நெய்யிலே வறுத்து எடுக்கலாம். கொஞ்சம் நல்லா வறுக்கணும். ஓவராக தீயக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு அந்த பச்சை ரவை ஸ்மெல்லு போகிற அளவுக்கு வறுத்து எடுத்தால் போதும். இப்போ இந்த வறுத்த ரவையை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ரவையை எடுத்தாச்சு. இப்போ இதுலேயே வந்து ஒரு 3 டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிறேன்.
இது கூடயே வந்து நம்ம கட் பண்ணி வச்ச ஸ்ட்ராபெரி பழத்தையும் சேர்த்துக்கிறேன். 1 கப்புக்கு 1 பாக்கெட் போடுங்க. இப்போ இந்த நெய்யிலேயே நல்லா வதக்கலாம். நல்லா வேகணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயே நல்லா வேகணும். பழம் வந்து நல்லா குழஞ்சி வர வரைக்கும் நம்ம நல்லா வேக விடணும். அப்படியே கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்க. பழம் வந்து இப்படி நசுங்கணும். அந்த அளவுக்கு நம்ம வேக விடணும். நான் இன்னைக்கு எந்த கலரும் சேர்க்க போகிறதில்ல ஃப்ரெண்ட். இந்த பழத்தோட கலர் மட்டும் தான் நம்மளுக்கு நேச்சுரலாக சில பேருக்கு வந்து கலர் கொஞ்சம் வேணும்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப கலர் யூஸ் பண்ணாதீங்க. ஃபுட் கலர் வாங்கிக்கோங்க. அதுலேயே உங்களுக்கு எல்லா ஃப்ளேவரும் கிடைக்குது. தெரியுதுங்களா எப்படி நுரையோட வருது? பழமும் அப்படியே நசுங்கி போயிருக்கு பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ ஒரு பிஞ்ச் சால்ட், ரொம்ப சேர்க்காதீங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடயே நம்ம வந்து ஏலக்காய் பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து நான் ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சிட்டதுக்கப்புறம் நம்ம ரவையை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெய்யெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ரவையை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு ரவையை சேர்த்துக்கலாம். நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கோம் ரவையை சேர்த்துக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை மூடி போட்டு வச்சிடலாம். இல்லைன்னு வச்சுக்கோங்க, மேலெலாம் ஃபுல்லாக தெளிக்கும், மூஞ்சி நல்லா படும். அதுக்காக நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். இது கொஞ்சம் குக் ஆன பிறகு இடையில திறந்து பார்க்கணும். குக் ஆன பிறகு நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தீ கம்மியாகவே வச்சுக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட். நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துக்கிச்சு. ரவை நல்லா வேகணும், இன்னும் கொஞ்சம் வேகணும். நம்ம வெந்த பிறகு தான் சுகர் ஆட் பண்ணணும். கலர் பாருங்கள், நல்லா ஒரு பர்பிள் கலரில் மாதிரி இருக்குது.
இன்னும் கொஞ்சம் ரவை குக் ஆகட்டும். நல்லா சிம்மில் ஃபுல் சிம்மில் வச்சுக்கணும். இப்போ நல்லா நம்ம ரவை நல்லா வெந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா ஒட்டாமல் வருது அழகாக. இப்போ இது கூட வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 1 கப்பு ரவைக்கு கொஞ்சம் சுகர் கூடுதலாக தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் 1.25 கப்பு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரவையோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா சுகர் சூடு ஆனவுடனே பட்டவுடனே கொஞ்சம் மெல்ட் ஆகும். பாருங்கள், மறுபடியும் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, தெரியுதுங்களா? இப்போ தண்ணி ஆகிடுச்சு. அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கரையணும். இப்போது இது கூடயே நான் இன்னும் ஒரு 3 டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அப்படியே இறுகி வந்துருச்சு பாருங்கள். சுகர் போட்ட உடனே கொஞ்சம் மெல்ட் ஆகி நம்மளுக்கு வந்து தண்ணியாக இருந்துச்சு. இப்போது நம்ம மிக்ஸ் பண்ண அந்த நெய்யோடு சேர்ந்து நல்லா உங்களுக்கு கெட்டியாக வருது. இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா முந்திரி திராட்சை, அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட ஸ்ட்ராபெரி கேசரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட ஸ்ட்ராபெரி கேசரி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள். இப்போ இது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி இது வந்து எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூடாக இருக்குது, கொஞ்சம் ஆறணும். நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த பழத்தோட புளிப்பு, சுகர் வந்து கம்மியாக இருக்குது, கரெக்டாகவும் இருக்குது, நல்லாயிருக்கு. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி ஸ்ட்ராபெரியில் கேசரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.